Hi friends, welcome back my channel. இன்னைக்கு இந்த வீடியோல Black Forest கேக்குக்கான icing and decoration தான் பார்க்க போறோம். பேக்கிங்ல beginners இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து 1/2 kg மெஷர்மென்ட்லான ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும்ங்கற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கேக் ஐசிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேக் பேஸ் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செரி சிரப் இல்லைன்னா சுகர் சிரப் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் கேக் ஃபுல்லாக நல்லா வெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் க்ரீம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஃபுல்லாக நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஈக்குவலாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்லாண்டிங் இல்லாமல். கேக் லேயர் கட் பண்ணுறப்போ சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ அதை லெவல் பண்ணி எடுத்துக்கணும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு ஃபில்லிங்ஸ்க்காக நம்ம இது மாதிரி சாக்லேட் அண்டு செரி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது போலயே மற்ற 2 லேயர்ஸுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி அது ஃபுல்லாகவே க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம க்ரம் கோட் பண்ணி எடுக்கிறப்ப எந்த கேப்புமே இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மெயின் கோட் கொடுக்குறப்போ நமக்கு கேக் நீட்டாக இருக்கும், ஃபைனலாக பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். க்ரம் கோட் பண்ணும்போதே நம்ம எல்லா பக்கமும் இது போல் நல்ல லெவலாக எடுத்து விட்டு சரி செஞ்சு விட்டால் தான் மெயின் கோட் கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிறகு வந்து எந்த மிஸ்டேக்குமே நமக்கு வராது. இப்போது க்ரம் கோட் கொடுத்த உடனேயே ஒரு டிஷ்யூ பேப்பர்னால் அந்த போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம மெயின் கோட் கொடுத்துக்கலாம். மெயின் கோட் கொடுக்குறப்ப இது போல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸாகவே க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம லெவல் பண்ணி எடுக்கிறப்போ கேக்கும் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். எக்ஸஸாக வர க்ரீமையும் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கேக் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கேக் ஐசிங் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா க்ரீம் வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால க்ரீம் மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. நிறைய பிகினர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஷார்ப் எட்ஜஸ் வரமாட்டேங்குதுன்னு. அது இதனால தான். சாக்லேட்டை வந்து டைரெக்டாக கையால் எடுத்து கிரேட் பண்ணவோ கட் பண்ணவோ கூடாது. க்ளவுஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட்டில் இருக்கிற கவரில் வச்சு நம்ம கிரேட் பண்ணி கூட எடுக்கலாம். சாக்லேட்டை எப்போவுமே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. இது போல் கிரேட் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா சாக்லேட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்மளால் இது மாதிரி டெக்கரேட் பண்ண முடியும். பேக் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்போ கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், கிரேட் பண்ண முடியாது, மெல்ட் பண்ண கூட சரியாக வராது. ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே சாக்லேட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலே போதும். இன்றைக்கி இந்த கேக்கை வந்து நான் ஃபாண்டன்ட்டில் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி லெஃப்ட் ஓவராக கிடைச்ச ஃபாண்டன்ட் தான். நம்ம வேறு ஏதாவது கேக்குக்கு இந்த மாதிரி கலரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் லெஃப்ட் ஓவராக கிடைக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி ஏதாவது அடுத்து வர கேக் ஆர்டர்ஸில் நம்ம இது போல் ஃப்ளவர்ஸாக ஹாப்பி பர்த்டே டேக்காக யூஸ் பண்ணலாம், நேம் லேபிளாக யூஸ் பண்ணலாம். இது போல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்டன்ட் வந்து வேஸ்ட்டும் ஆகிடாது. நம்ம வந்து கேக் டெக்கரேஷனை எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். ஃபாண்டன்ட்டால் டெக்கரேட் பண்ணுற மாதிரியான கேக் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸாக வாரதை வந்து இது போல் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். Thank you.